பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் சரவணன் கடைக்கு போகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு சரவணா வந்துட்டீங்கடா ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க, குழந்தை எல்லாம் எப்படி இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரவணன் சைலண்ட்டாகவே இருக்காங்க. டி சரவணா உன்னை தாண்டா கேட்குறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணா என்னப்பா அப்படின்னு கேட்கவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. டே என்னாச்சு, நீ படுத்துட்டு இருக்க, என்னாச்சு சொல்லிடு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு. அப்பா மயில் கன்சிவாயில், அப்பா டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்க மயில் கன்சிவாயில்ன்றதை சொல்லிட்டாங்கன்னு ஷாக் ஆகுறாங்க. டே என்னடா சொல்லிட்டு இருக்காங்க இவனோடனே கதிர் இருந்துட்டு, ஆமாம் அவங்க கன்சிவாக இல்லை, டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால அதை தாங்கிக்க முடியலன்றாங்க. கேட்ட உடனே பாண்டியனும் சரி பழனியும் சரி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. டி சரவணா அதெல்லாம் ஒன்றில் விடுற பார்த்துக்கலான்றாங்க. அப்பா எவ்வளோ ஆசைகளோட எவ்வளோ கனவுகளோடு இருந்தேன்ப்பா, ஆனால் என்னுடைய ஆசை கனவு எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அப்படின்றாங்க. டே இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லைப்பா என்னதான் என்னை சமாதானப்படுத்தினாலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியல அப்படின்ட்டு அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. பாண்டியன் சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே தங்கமயில ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா ராஜியெல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க. மீனா வந்துடுவாங்க. அத்தை என்ன அத்தை, அந்த கடவுள் ஏண்டி நம்மளுக்கு மட்டும் சோதனையை கொடுக்குறான், மயில் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கா, உள்ளே இருக்கா போய் பாருன்னுவாங்க. மயில் அக்கான்றாங்க. மீனா போச்சு மீனா, நான் ஆசையோடு இருந்தேன் குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்ட்டு, இப்படி ஆகி போச்சு அக்கா, இது எல்லாமே வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான், நீங்கள் 10 குழந்தை கூட பெற்றுப்பீங்க அக்கா, இப்போ என்னக்கா வயசு உங்களுக்கு, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்றாங்க. இல்லை மீனா நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் ஆகும்ட்டு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன சமாதானப்படுத்தினாலே அவங்க இது பண்ணுறதால சாப்பிடவும் கூப்பிட்றாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. பாண்டியன் சரவணனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த டீ குடிக்கலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு டீ வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் டீ குடிச்சா என்னடா குடிடாதால ஒன்றும் இல்லை, இல்லைப்பா எனக்கு வேண்டாம் சரவணா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதுக்கு போயிட்டு நீ இந்த அளவுக்கு கவலைப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நிறையவே வந்து புரிய வச்சு அந்த இடத்துல சரவணனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருடா குழந்தை உலகத்துக்கு வரப்போது நீ சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன், ஆனால் கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கும், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டுலாம் சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே மயிலை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாலையும் மயில் எனக்கு சாப்பாடு வேண்டான்னுவாங்க. அவங்களுடைய அம்மா என் பொண்ணை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன் மயில், கவலைப்படாத மயில் அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க. மயில் ஃபீல் பண்ணி அழுத்துட்ருக்காங்க. மீனாராஜி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் சோகமாக படுத்துட்ருக்கவும் பாண்டியன் வந்து மயில் அப்படின்னு கூப்பிடவும் மாமா அப்படின்றாங்க. இல்லை மாமா என் வயதில் குழந்தை வளரல, எனக்கு கர்ப்பமாக இல்லை, இங்கே பாருமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா பார்த்துக்கலாம், நீ இப்படி ஃபீல் பண்ணி அழுகாது. இல்லை மாமா எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டேன், இல்லை இப்படி கஷ்டமா இருக்கு, நீ என்ன பண்ணுவ சொல்லுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு போய் நீ சின்ன விஷயத்துக்கு போய் அழுதுட்டு இருக்க, பார்த்துக்கலான்னு சமாதானப்படுத்துறாங்க. மயில் சாப்பிட்டாலும் இல்லையா, இல்லை மாமா இன்னும் அக்கா எதுவும் சாப்பிடவே இல்லை, இங்கே பாருங்கம்மா முதல்ல மயிலுக்கு சாப்பாடு கொடுங்கன்றாங்க. இங்கே பாருமா மயில் நீ எதையும் நினச்சி கவலைப்படாத மாமா, சரவணன் அவன் கொஞ்சம் தனியாக இருக்கணும் ஆசைப்படுறான், தனியாக இருந்துட்டு வரட்டும், இங்கே பாருமா மயில் நீ தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு கவலைப்பட வேண்டாம், நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. கோமதி எல்லாம் பார்த்துக்கலாம் விடு, என்ன பண்ணுறது, நேரம் நம்மளுக்கு அப்படி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆறுதலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் மயில் அதை நினச்சி ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.